ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எனக்கு கொஞ்சம் வாய்ஸ் சரி இருக்காது, கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கோங்க. அது என்னன்னு நான் சொல்கிறேன் இந்த வீடியோ பார்க்கும்போது. இன்றைக்கி வந்து ஹாலிடே அப்படின்னா நான் வந்து சிக்கனும் வந்து தோசையும் பண்ணலாம் அப்படின்ட்டு ஷாப்புக்கு போய் சிக்கன் பார்த்து 1 கிலோ ஃப்ரெஷ் சிக்கன் வந்து ரூ. 22 திராம்னு வாங்கினோம். அது கிட்டத்தட்ட வந்து நம்ம ஊர் ரேட்டுக்கு வந்து ஒரு 450 ரூபா ஆயிரும். சரி, வந்தோடனே அதை வந்து நல்லா வந்து மஞ்சள் உப்பு லைட்டாக போட்டு கழுவி வந்து வச்சாச்சு. சரி, அதை சமைக்கிறதுக்கு எல்லா இன்க்ரீடியண்ட் எல்லாத்தையும் வந்து அப்படியே டப்பாவாக எடுத்து வச்சாச்சு. நம்ம தனித்தனியாக எடுத்து வச்சு போடுற அளவுக்கு டைம் இல்லை அப்படின்ட்டு அப்படி கொஞ்சம் உங்களுக்கு அப்படி காமிக்கிறேன். இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் லாஸ்ட்டு ஊர்லேருந்து கொண்டு வந்தது. அப்பப்போ ஏதாவது அவசரத்துக்குன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் அரைச்சி போடுவோம் நாங்கள். அதுக்கப்புறம் வந்து சின்ன வெங்காயம் கம்மியாக இருக்குது, பெரிய வெங்காயம் ரொம்ப அதிகமாக இருக்குது ரேட்டு. அது என் லைஃப்பில் ஒரு 5 வருஷம் நான் இங்கே இருந்திருக்கேன். அந்த சின்ன வெங்காயம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 திராம் தாண்டி போனதே கிடையாது. இந்த வட்டம் தான் நான் பார்க்குறேன் 7 திராம் வரைக்கும் நான் போயிருக்கு. சரி, நம்ம பார்ப்போம் அப்படின்ட்டு நம்ம வேலையை பார்ப்போன்ட்டு அடுப்பில் வந்து சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி வெங்காயம், சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், கருவேப்பிலை போட்டு லைட்டாக வதக்கி விட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து சில்லியும் கொஞ்சம் வந்து அது கூட போட்டு மிக்ஸ் பண்ணி வதக்கியாச்சு. கொஞ்சம் வதங்கிட்டு இருக்கும்போதே வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் லாஸ்ட்டு. சரி, அப்படியே போட்டு விட்ருவோம் ஃபுல்லாக அப்படின்ட்டு அதையும் போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே 2 தக்காளி இருந்துச்சு. 2 தக்காளியை வந்து நம்ம வந்து கட் பண்ணி அதுக்குள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்சம் வந்து வதங்கினதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து வச்சுருக்க சிக்கன் வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா நிறையா 1 கிலோ வந்து எப்படி குழம்பு போகும் அப்படின்ட்டு. இதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நம்ம இருக்கிற மஞ்சப்பொடி, சில்லி போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து என்ன பொடி போட்டிருக்கோம், மல்லிப்பொடி. இது வந்து காலியாக போயிடுச்சு. நான் கடையில் தான் ஒன்று வாங்கினேன். இது எப்படி இருக்குன்னு தெரியல, பார்த்தா தான் தெரியும். அதுக்கப்புறம் வந்து சிக்கன் பொடி இருந்துச்சு. அந்த சிக்கன் பொடியை வந்து கொஞ்சம் போதுமான அளவுக்கு போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி தேவையான அளவுக்கு வந்து தண்ணியை ஊற்றிட்டு, எப்பயுமே உப்பு வந்து லாஸ்ட்டாக தான் போடணும் நான் பழகிருக்கேன். அப்போ தான் வந்து நம்ம உப்போட அளவு வந்து கம்மி பண்ண முடியும். அதனால் வந்து இந்த வெங்காயம் வதக்கும் போது அந்த மாதிரி வந்து போடவே கூடாது. கடைசி ஒரே ஒரு டைம் தான். எல்லாம் வந்து வேகும் சீக்கிரம் வேகும் அப்படின்ட்டு போடுவாங்க. அந்த மாதிரி போடக்கூடாது. தேங்காய் வாங்கி உடைக்கிறதுக்கு எந்த ஒரு அருவாள், எந்த ஒரு பொருளும் இல்லை என்கிட்ட. அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா பூரிக்கட்டை அதுக்கு மேலே வச்சு கத்தியும் பூரிக்கட்டையும் வச்சு அடித்து அப்படியே உடச்சாச்சு. இங்கே தான் வேணா ஸ்டார்ட் ஆச்சு. எப்பயுமே தேங்காய் தண்ணி நான் குடிக்கவே மாட்டேன். அன்றைக்கின்னு பார்த்து ரொம்ப ஆசையாக வந்து அதை குடிச்சிட்டு இந்த இதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் வித்தின் ½ அன் ஹவரில் வந்து எனக்கு வந்து சிக்காயிருச்சு. ஃபுல்லாக ரன்னிங் நோஸு, த்ரோட் பெயின் அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சரி, கொஞ்சம் வந்து சிக்கன் எடுத்து வச்சுருந்தேன் நான் மேக்னேட் பண்ணி. அதை வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு லைட்டாக வந்து ஆயில் விட்டு அதை வந்து ஒரு 10 பீஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அதை மட்டும் லைட்டாக போட்டு விட்டோம். என்னோடய அட்வைஸ் எப்படின்னுட்டா, எப்பயுமே வந்து சமைச்ச ஃபுட்டை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடவே கூடாது அப்படிங்கிறது தான் என்னோடய அட்வைஸு. எப்பயுமே சில பேர் சொல்லுவாங்க, நாங்கள் வந்து நிறையா வந்து சிக்கன் வாங்கியிருக்கோம், இது வாங்கி மட்டன் இல்லாட்ட வந்து ஃபிஷ் வாங்கியிருக்கோம், அதனால் பாதி சமைச்சிட்டு பாதி ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடுவோம்னு சொல்லுவாங்க. நாங்கள் அப்படி பண்ணவே மாட்டோம். எவ்வளோ நாங்கள் வந்து கொஞ்சம் அளவாக தான் வாங்குவோம். அதை வந்து அப்பயே வச்சுட்டு அப்படியே இருக்கும். அதை வந்து 2 நாளைக்கு சூடு பண்ணினாலும் சாப்பிடுமே தவிர, அதை வந்து நைட்டு ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சு காலையில் எடுத்து வெளியே வச்சு அந்த மாதிரி வந்து பழக்கமே எங்களுக்கு கிடையாது. அது வந்து ஹெல்த்துக்கு நல்லதும் கிடையாது. அதனால் வந்து இது வந்து வேறு வழியே இல்லாமல் வந்து மாவு கடையில் தான் வாங்கினோம். இது வந்து 5 கிராம்னு நினைக்கிறேன். அது வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ரூ. 100 110 ரூபா வந்துடும் நம்ம ஒரு காசுக்கு. பாருங்கள் என்ன பண்ண, நம்ம ஊரில் கிடைக்கிற ஈஸியானது எதையுமே வந்து இங்கே வந்து நம்ம வந்து அதிக காசு போட்டு தான் வாங்க வேண்டியது இருக்குது. அதை வந்து நம்ம திங்க் பண்ணோன்னா நம்ம சாப்பிட முடியாது ஹெல்த்தியாக. ஸோ வந்து அதை வந்து தோசை விட்டாச்சு. சரி, அந்த மாவில் வந்து தோசை விட்டுட்டு வச்சாச்சு. வேறு என்ன பண்ணுவோம், அடுத்து என்னது, சாப்பிட வேண்டியதான் அப்படின்ட்டு. பரவாயில்ல, இந்த வட்டம் வந்து நம்ம தோசைகள் வந்து ரொம்ப யூஸ் பண்ணுவோம். ஏன்னா நம்ம நிறையா வந்து சப்பாத்தி, கோதுமை தோசை, அதுக்கப்புறம் அந்த பண்ணும்போது வந்து தோசைகள் நல்லாவே யூஸ் ஆகுது. இந்த ஆயில் ஸ்ப்ரே ரொம்ப நல்லா யூஸ் ஆகுது. கொஞ்சம் கம்மியாக தான் அடிக்கிற மாதிரி இருக்குது. இல்லாட்டினா வந்து நிறையா எனக்கு இந்த ஸ்பூன்லலாம் ஊற்றும்போது நிறையா போத மாதிரியே தெரியும் ஆயில். அந்த அளவுக்கு இல்லை. சரி, அதுக்கப்புறம் வந்து எல்லாம் ரெடி ஆகிருக்கு, வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து தோசை எல்லாத்தையும் வச்சு டேஸ்ட்டு பார்க்கும்போது வந்து உண்மையிலே வந்து சூப்பராக இருந்துச்சு. வேறு லெவல்லன்னு சொல்லுவோம். ஏன்னா நாங்கள் வந்து தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றி குழம்பு வச்சதே கிடையாது இந்த சிக்கன் குழம்புக்கு. இந்த வட்டம் வந்து வாங்கி தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றி வைக்கும்போது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதேமாதிரி சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து சிக்காவும் ஆனேன். அது ஒரு 2-3 நாளைக்கு. இது வந்து என்னை எப்பயும் எடுத்த வீடியோ நினைக்கிறேன். ஒரு 3-4 நாளைக்கு முன்னாடி எடுத்த வீடியோ. எனக்கு வந்து வாய்ஸ் சரியில்லாதனால தான் வாய்ஸ் ஓவர் கொடுக்காமே அப்படியே பெண்டிங்லேயே கிடந்துச்சு. சரி, இன்றைக்கி எப்படியாவது வந்து போட்டு விட்ருவோம் அப்படிங்கிறதுக்காக வந்து இந்த வீடியோ வந்து
எப்படி இன்றைக்கி வந்து நான் பேசிட்டு எப்படியும் போட்டுருவோன்ட்டு போட்டேன். லீவு அப்படிங்கிறதுனால வந்து டிஃபன் எதுவும் கொண்டு போகலை. சரி வீட்டிலேயே சாப்பிடுவோம் அப்படின்ட்டு தான் தட்டில் வச்சு வீட்டில் கீழே உட்காந்து சாப்பிட்றது வந்து வேறு லெவல் அப்படிங்கிறது தான் சொல்லணும். உண்மையிலே வந்து நான் வச்சதான் அப்படிங்கிறது தான் மாறி தான் இருந்தது. ஸோ பரவாயில்ல, ரொம்பவே நல்லா வந்திருந்தது. அப்படியே அந்த தோசையோடு வந்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு என்ன ஹேபிட்னா, அந்த சிக்கன் குழம்பு வந்து தோசை அந்த மாதிரி சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். எனக்கு ரைஸோடு சாப்பிட்றது பிடிக்கவே பிடிக்காது எந்த ஒரு நான்வெஜ்ஜையும். இந்த தோசை அந்த மாதிரினா கூட ஓகேவாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.